Dear friends, I would like to warmly welcome you to your favorite Tech Tamilin YouTube channel. Thank you so much for your support he has been giving to our channel so far. We kindly ask for your continued support. Let's see what's the video for today, guys. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏற்கனவே ஒரு ஆடியோ எடிட்டிங் நல்ல ஃபீட்பேக் எனக்கு வீடியோ யூடியூப் கமெண்ட்ஸோட பர்சனலாக நிறைய பேர் எனக்கு நல்லா கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, நிறைய ஐடியாஸ் சொல்லியிருந்தீங்க. ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி நம்மளுக்கு நண்பர்கள் தொடர்ந்து ஒரு 2-3 பேர் கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க வீடியோவுக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி கூடுமான வரையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடியா இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அதையும் நம்ம வீடியோவாக ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சார் எனக்கு இந்த விஷயங்கள் தெரியும், சார் இல்லை, நீங்கள் எப்படியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எனக்கு விஷயம் தெரியும்னாலும் நான் ஆரம்பத்திலே முன்னாடி சில வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்மளோட சேனலில் உங்களோட டேலண்ட்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனல் மூலயமா நிறையா நண்பர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ அதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ எடிட்டிங் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஆடியோ எடிட்டிங்கை பொறுத்தவரையும் நிறையா பேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வொரு மாதிரி பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ யூடியூப்ஸில் போயிட்டு நீங்கள் 3D சாங், HD சாங் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது நிறைய ரிசல்ட் வரும். அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது ஹெட்செட்டில், அதாவது நான் சொல்கிறது ஹெட்செட்டில் கேட்கும் போது நிறையா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் இருக்கும். அது அந்த ஹெட்செட்டில் கேட்கும் போது பிடிச்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், எனக்குமே பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு தோணுன விஷயம் நிறைய பேர்த்துக்கு தோணியிருக்கும். நான் நம்பி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 3Dன்றது என்னென்னா, ஒரு சைடுக்கும் அதாவது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இடையில் ஒரு 5.1 செகண்ட் டிலே ஆகும், அதாவது எக்கோ மாதிரி. அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த 8D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் ஒன்று போட்டிருப்பாங்க யூடியூப்லேயே. அது எப்படி ஆகும்னா, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு ரைட், இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடியோ இதில் பேன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பேன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதைத்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், 8D 3D அப்படின்னு நினச்சி நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளாக எப்படி க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச எல்லா பாட்டுமே கிடைக்கிறது இல்லை இல்லையா. அதனால் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நம்ம மாற்றி எப்படி கேட்டுக்க முடியும், அது எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போலவே கொடுத்துட்றேன். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் தான், ஃப்ரீயாகவே இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் எப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆடியோ ஆல்டர், அதுதான் அந்த அப்ளிகேஷனோட பேர். அந்த ஆடியோ ஆல்டரை கிளிக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் என்னோடய மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது டேட்டா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேவ் கொடுக்கும்போது ஒரு ஆடு வருது, அந்த ஆடை க்ளோஸ் பண்ண முடியல. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஆடியோ ஆல்டர். இதை நான் கிளிக் பண்ணுறேன்.
இது உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க டூல்ஸ். என்னென்ன டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3D ஆடியோ, 8D ஆடியோ, கன்வெர்ட்டர், ரிவர்ஸ் ஆடியோ, டெம்போ சேஞ்சர், வோக்கல் ரிமூவர், வால்யூம் சேஞ்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். வோக்கல் ரிமூவர்னால் கரோக்கி க்ரியேட் பண்ணுறது, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. 3Dயும் 8Dயும் இதில் நல்லாவே இருக்குது. அது போக கன்வெர்ட்டர்னால் உங்களுக்கு தெரியும், MP3 வந்து வேவ் ஃபார்மேட்டு அந்த மாதிரி மாற்றுறது. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் 3D மட்டும் உங்களுக்கு எப்படின்னு நான் காமிச்சிட்றேன். அதே மாதிரி தான் 8Dயும். 3D நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ உள்ளே வந்துருச்சு. ஓகே, நான் ஏற்கனவே மாற்றினது இது, நான் இதே வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3Dன்றதை நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் செட்டிங் அப்படின்ற ஒரு இது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த அவுட்புட் செட்டிங்கில் 3D.mp31 இது இப்படி தான் காமிக்கும் நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஃபைலு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்து கிளிக் பண்ணல, ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். அவுட்புட் ஃபார்மெட்டு வேவில் இருக்குது. நம்ம வேணுன்னா MP3 கூட எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வேவில் இருக்கட்டும். கன்வெர்ட் டு 3D பட்டன், இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 3Dக்கு அது கன்வெர்ட் ஆகும். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது சின்ன ஆடியோன்றனால டக்குன்னு வந்துருச்சு. சக்ஸஸ் ஸ்வைப் பண்ணோடனே சக்ஸஸ்ன்னு சொல்லும். இப்போ நான் வந்து ஹெட்செட் போடாமல் மைக் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறனால உங்களுக்கு இந்த எஃபெக்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்ல எஃபெக்டாக இருக்கும். Tech Tamilan YouTube channel warmly welcomes you all. We are very happy to thank all of you who have supported it. ஓகேவா? ஸோ இது வந்து ஆடியோ வந்து நார்மல் ஆடியோவாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சாங்ஸ் எதனா உங்களுக்கு வச்சு காமிக்கலாம், ஆனால் காப்பிரைட் பிரச்சனை வரும் அப்படின்றனால நம்மளால் வச்சு காமிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3Dயாக இருந்தாலும் 8Dயாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு இல்லை, நம்ம நார்மலாகவே நல்லா தான் இருக்கும் இப்படியே நீங்கள் கேட்குறதுக்கு. அது பத்தலை உங்களுக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு ஒரிஜினல்லேருந்து ஒரு இது எடிட் பண்ணி மாற்றும் போது அதில் சில இது மிஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே. ஸோ அதனால் இந்த பேஸ் ட்ரெபிள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து குறையும். அதை வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷனையும் கூட நீங்கள் ஸோ எடுத்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சவுண்ட் அப்படின்றது இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனே வேணுனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ள ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இதில் வந்து ஸ்டுடியோ இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டோடனே நீங்கள் எடிட்டில் போனீங்கன்னா ஆடியோ என்ன சொல்கிறது ஆம்பிளிஃபையர் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் சேஞ்சர், டெம்போ சேஞ்சர், ஆம்பிளிஃபையர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ட்ரிம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரிம்மை பொறுத்தவரையும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த எடிட் டேபுக்குள்ளே போயிட்டு செட் வால்யூம், வாய்ஸ் சேஞ்சர், ட்ரிம் ஆடியோவில் போனீங்கன்னா ஸோ
ஸோ நான் இது வந்து நான் இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே ப்ளே ஆகும். அது பாருங்கள். நான் ஸ்வைப் பண்ணிகிட்டே வரேன். ட்ரிம் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே ரைட் சைட் பண்ணிங்கன்னா அப்படியே எண்ட் ஆகிடும். நம்ம இந்த நீங்கள் டெம்பர் அந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு நம்பரை பார்த்து டைம் செட் பண்ணி ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் இந்த ட்ரிம் ஸ்டார்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக அந்த இடத்துலேருந்து மார்க் ஆக ஆரம்பிக்குது. ட்ரிம் எண்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே அது என்ன ஆயிடுது, எண்டுக்கு வந்து நின்றுது. நீங்கள் நார்மலாக ஸ்வைப் பண்ணி இதில் பாருங்கள், கீப் செலக்டட் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோலேருந்து ஜம்ப் கட்டு ட்ரிம் இதை கொடுத்தோன்னே இங்கே வந்துருச்சு ட்ரிம் ஆடியோ. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அண்டோ ரீடு கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் வேணுன்னா சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இதில் விஷயம். ஸோ இந்த ஆடியோ அப்ளிகேஷனுமே ஆடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கூடிய விரைவில் வேறு விதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.